ஹயாத்தோட எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்களோ இதே போல கபருக்கு வந்து யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கி லி உம்மதி ஃபஇன்னஹும் கத் ஹலகு. ஹபீபே யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்தை அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் மழை தேடுங்களேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்விடம் கேட்குமாறு கபருக்கு வந்து சொல்றாங்க. அப்ப இன்னொருவரின் துஆவ பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ்விடம் வசீலா தேடுவது என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற காலம் மட்டுமல்ல. ஒரு மனிதர் வந்தார், உமர் ரசூலுல்லாஹி கபர் அடியில வந்து உங்க உம்மத்துக்காக மழை வேண்டி கேளுங்கள்னு சொன்னார். இந்த சம்பவத்தில் வரக்கூடிய அறிவிக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த உணவு பைத்துல் மால் உணவுக்கு பொறுப்பானவர் மாலிக் தார் என்பவர், இவரை பற்றி புகாரி இமாமுடைய உஸ்தாத் அலி இப்னு மதீனி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொன்னார் என்றால், இவர் விலாசம் இல்லாத நபர். அதாவது ஹதீஸ் கலையில ஒருவர் விலாசம் இல்லாதவர் என்று நம்முடைய பாணியில் சொன்னால் அவருடைய ஹதீஸ் ஏற்கப்பட மாட்டார். இவர் யார் என்றே இனங்காணப்படாத ஒருவர் வாயிலாகத்தான் இந்த விடயம் பெறுகிறது என்று புகாரி இமாமுடைய உஸ்தாத் அலி இப்னு மதீனி அவர்கள் அவரை பற்றி சொல்லிட்டார். முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புகாரிக்கு விரிவுரை செய்தவர், இந்த அறிவிப்பாளரை பற்றி சொல்ல நேரத்தில் இவர் சொல்லுகிற செய்தியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவருக்கு சப்போர்ட்டாக இன்னொருவர் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த லிஸ்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர் இந்த அறிவிப்பாளரை தரம் பிரித்தல் இந்த கிதாபில் குறிப்பிட்டார். மக்பூலுன் ஹைது யுதாபா, இவருக்கு சைட் சப்போர்ட்டுக்கு இன்னொருவர் இவரை போல இருந்தால் தான் இவரை நம்பலாம், இல்லை என்றால் பலகீனமானவர் என்று அதை கணித்து அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டார். ஆக இது முதலாவது விஷயம். இரண்டாவது, ஒரு மனிதர் வந்தார் என்ற ஆரம்ப மனிதர் ஒருவர் வந்தாராம், கேட்டாராம். அப்ப ஒருவர் வந்தால் எவர் என்று தெரியாது என்றால் ஹதீஸ் கலையில் உள்ள ஒரு விதி, ஒருவர் நம்பகமானவர் என்று அறியப்படாதவரை, அவர் இனங்காணப்படாதவரை அந்த செய்தி ஏற்பதில்லை. இப்ப அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, அந்த நாலாஞ்சன் செல்ல. அப்ப ஒரு வந்து ஒருத்தர் சொல்ல, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்ல, இப்படி நாலாஞ்சன் செல்ல ஒரு மோட்டர் பைக்கில் புஷ்பைக்கில் மோதி ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கேட்டாச்சு சொல்ல. அப்ப அவர்கிட்ட கேட்க நீங்க கண்டே இல்ல இல்ல எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஆறாண்டு ஒருத்தர் கேட்க எனக்கு தெரியாங்க. இப்படி ஹதீஸ்ல விளையாடினான். எனக்கு தெரியாத ஒரு மனிதர் என்றால் ஒட்டுமொத்த இமாம்களுடைய விதி அதை தட்டிவிட வேண்டும். அப்ப இங்க கனவுல வந்து ரசூலுல்லாஹ் வந்தாங்களா, அதுக்கு முன்னாடி கபராலில போய் பிரார்த்திச்சாராம் என்றோட. ஏற்கனவே உமர் காலத்தில் பஞ்சம் வந்ததுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, புகாரில் வர ஹதீஸ் என்ன எப்படி வருது, அவர்களிடத்துல கேட்கல. அப்படி கேட்க 7 மணி தான் அவ உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டிருப்பார்கள். அப்படி கேட்கல, அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வை பக்கத்தில் வைத்துவிட்டு அப்பாஸின் ஊடாக பிரார்த்திக்க சொல்லி துஆ கேட்டு அவருடைய விஷயங்களை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். இது உமர் காலத்தில் நடந்த உண்மையான சம்பவம், புகாரில் வர முடியும். இங்க ஒரு ஆதாரமற்ற சம்பவமா ஒருவர் வந்தாரு, அவர் கனவுல கண்டாரு, ரசூலுல்லாஹ் உமருக்கு வந்து சொன்னார் என்று எழுதப்பட்ட சம்பவம், அந்த ஒருவர் என்கிறது தெரியாது என்பதால் இது மறுக்கப்பட்ட சம்பவம். இது ஒரு விடயம் என்னென்றால், இன்னொரு கிதாபில் எழுதப்பட்டிருக்குது, அந்த ஒருவர் ஒரு சஹாபி, பிலால் இப்னு ஹாரிஸ் என்ற ஒரு சஹாபி என்று ஒரு குறிப்பு இருக்குது. அதற்கு எந்த அறிவிப்பாளர்கள் செய்யவில்லை. ஒரு விடயத்தை புரியணும், இஸ்லாத்திலே இந்த இஸ்லாம் மார்க்கம் இவ்வளவு புனிதமாக இருக்க காரணம், நபிகள் காலத்தில் நபியை தொட்டு ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அந்த சொன்னவர்கள் யார் என்ற லிஸ்டை கேட்பார்கள். அறிவிப்பாளர்களுடைய செய்தியை எடுத்து நம்பகமானவர் என்பதை தான் எடுப்பது, இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடுவார்கள். இந்த சம்பவம் ஒரு பலகீனமான சம்பவம். நான் சுருக்கமாக தான் இவரத்தை சொல்றேன், விரிவாக சொல்ல இயலாது. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கு இந்த விரிவான விளக்கம் என்று வரும். அதனால இதை ஒரு மௌலவி பேசி இப்படி நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு புற போய் கபராலில போய் இருந்து கேட்டிருக்காங்க என்று ஆதாரமற்ற பலகீனமான ஒரு சம்பவத்தை ஆதாரம் காட்டுகிறார்கள். அது ஏற்புடையதல்ல. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவர்கள் செய்தது என்று ஊர்ஜிதமாக வந்த சம்பவத்துக்கு மாற்றமாக கனவுல வந்து ஒருத்தர் சென்றது என்று வருவது, அவர் மௌத்தானுக்கு கேட்டு வருகிறது. இது அப்பட்டமாக உமர் ரலியல்லாஹு செயலுக்கு மாற்றமானது என்றால் அது அறிவிப்பாளர் ரீதியாக மறுக்கப்படுகிறது.